பீகாரில் வெற்றி தோல்வி அது நமக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் அதோட தாக்கம் எப்படி இருக்கு? அடுத்த ஆண்டு தேர்தல் இன்னும் 4-5 மாதம் தானே இருக்குது. தாக்கமா ஆக்கமானு பார்த்துருவோம், பொறுத்து பார்த்துருவோம். வேறு ஏதாவது கேளுங்க. பிரசாத் கிஷோர் இப்போ அங்கே தேர்தலில் ஃபுல்லாக பூஜ்ஜியமாக இருக்கார். அதாவது அவர் இங்கே பல்வேறு கட்ட ஆலோசனை வழங்கினவர் பீகாரில் போயிட்டு ஏற்றுக்கல மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துகள் வேறு, களப்பணி வேறு. நீங்கள் கத்தரிக்காய் சுரக்காய்னு தாளில் எழுதி சொல்கிறது வேறு. சுரக்காய் அப்படி தான் இருக்கும், கத்தரிக்காய் அப்படி தான் இருக்கும், பூசணிக்காய் அப்படி தான் இருக்கும். நிலத்தில் இறங்கி விதையை போட்டு வளர்த்து அதை விளைய வச்சு பறிக்கிறது வேறு. அதனால் களப்பணிங்கிறது அது வேறு. அது சோகால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு அது சரியாக வராது. அது அதனால் அதை இவ்வளோ தூரம் அவர் நின்னதே பெருசு. அவர் முதல்ல 243 பேரே அவர் நிறுத்த முடியல. அது நிறுத்தினதுலேயே 3 பேர் பாரதிய ஜனதாவுக்கு போய் மேடைக்கு போய் ஏறிடுறான். இது மாதிரி அதை ஓவைசி 5 இடம் வந்துட்டாப்புல, இவரால் அதுவும் முடியல அப்படின்னா அதான் உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி களம் வேறு, கருத்து வேறு. அது ரெண்டையும் ஒப்பிட்டு தமிழகத்திலையும் அதே நிலை தான் புதிதாக கட்சி அமைக்கிறவங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அது உங்களை மாதிரி கருத்தாளர்கள், இந்த அரசறது அரசியல் விமர்சகர்கள் வேலை. எங்கள் வேலை அது இல்லை. அதனால நான் அதில் கருத்து சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கேன் சார். காங்கிரஸ் ரொம்ப மிக மோசமான ஒரு தோல்வி அந்த தலைவருக்கு எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் மாபெரும் வெற்றி அடையணும்னு விரும்புறீங்களா? நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் காங்கிரஸ்னு ஒரு கட்சியவே அழித்து ஒழிக்கிறதுக்காக களத்துக்கு வந்த மகன். என் இனத்தை அழித்தது, என் இனத்தின் விடுதலை கனவு அழித்தது, கச்சத்தீவை தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்து என் வீணவன் வாழ் உரிமையை பறித்தது, 10 லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் நாடற்றவனாக இறக்கி விட்டது. இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது. எனக்கு இருக்கிற வலியும் வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்டையும் சொல்ல முடியாது. புரியுதா? காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த சொல்லிட்டேன். நான் பிடிச்சிருந்தேன் பிரச்சனை. திராவிட கட்சிகளின் தோளில் ஏறிக்கிட்டு அது வசதியாக பாதுகாப்பாக பயணம் செய்யும். அது பிஜேபியும் சரி, அது காங்கிரஸும் சரி. இந்த நிலத்தில் காங்கிரஸ் பிஜேபிக்கு வேலை என்ன? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மண்ணின் மகனா பிஜேபி காங்கிரஸ் இந்த நிலத்திற்கு, இந்த நாட்டிற்கு இதுக்காக தேவைன்னு சொல்லுங்கள், நம்ம ஆதரிப்போம். இந்த உரிமைக்காக நமக்காக நிற்கும். அப்படி ஏதாவது சொல்லுங்கள். பிஜேபி சாமி கும்பிட்றது எப்படின்னு சொல்லும். உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் நான். நீ கும்பிடுற சாமியே உனக்கு இரவல் கொடுத்தவன் நான். நீ எனக்கு சாமி கும்பிட்றது சொல்லித்தரப்போறிய சொல்லுங்க. அதனால் தேசப்பற்ற போதிக்கும். இந்த தேசமே என்னது? செக்கெழுத்தவன் தூக்குல தொங்கினவனை விட நீ என்ன தேசப்பற்ற எனக்கு சொல்லித்தரப்போறிய சொல்லுங்கள். அதனால் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் காவிரி நதிநீருக்கு நிற்பியா, இல்லை கச்சத்தீவு மீட்புக்கு நிற்பியா, இல்லை முல்லை பேரியாற்று உரிமைக்கு நிற்பியா, என் மொழி செத்து போச்சு மீட்க வருவியா? எதுக்கு வருவ? என் நிலத்தின் வளத்தை சுரண்ட வருவ, என் வரியை எடுத்துகிட்டு போக வருவ, என்னோட வாக்கை பறிக்க வருவ. வேறு எதுக்கு வருவ? உனக்கு என்ன இருக்குது இந்த நிலத்தில் சொல்லுங்கள். அதனால் எதுக்காக இந்த கட்சின்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் பிஜேபி காவிரி நதிநீர் உரிமையில் எனக்காக பேசுமா? கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது தான், எடுக்க வேண்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு 2 கட்சியும் ஒரே மாதிரி பேசுமா பேசாத? ஜிஎஸ்டியை விதித்தது இவன், நிறைவேற்றினது அவர். நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தினது இவர். என்ஐஏ என்ஆர்சி கொண்டு வந்தது இவங்க, செயல்படுத்தினது அவங்க. வேற அவன் பாபர் மசூதியை இடிக்க அனுமதிப்பான், அவன் அடிக்கல் நாட்டி கோயில் கட்டுவான், இவன் கன்கிராச்சுலேஷன் பா. 2 பேருக்கு என்ன வேறுபாடு கண்டீங்க? தேசிய கட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லைன்றேன். இருந்து என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்கள். தனியார் முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்த்ததை தவிர வேறு அந்த கட்சிகளின் சாதனை ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். அரசு பொதுத்துறை அப்படின்னு என்ன இருக்குது? அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு என்ன இருக்குது? இந்த விண்ணூர்தி நிலையம் இருக்க? சரி, விண்ணூர்தி யாருது சொல்லுது?
கல்வி இருக்கா உனக்கிட்ட? மருத்துவம் இருக்கா? சாலை ஓடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், அதானி போர்ட்டு, அதானி ஃபார்மிங், அதானி ஏர்போர்ட்டு, அதானி மின் உற்பத்தி. அப்போ நீ என்ன பண்ணுவ? கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு புரோக்கர் வேலை வைப்பேன். வேற என்ன வேலை வைப்ப? நீங்கள் தலைவர்களா தரகர்களா? பதில் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கணும்னு பிரதமர் மோடி நேற்று பேசியிருக்காரு. பார்ப்போம். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. எல்லா கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரம் பயணங்கள் இருக்காங்க. நீங்கள் தண்ணீர் மாநாடு இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரமாக கருதலாமா, இல்லை இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சீங்களா இல்லையா? காலையிலேருந்து வீட்டுக்கு போய் குடிப்பீங்களா இல்லையா? அதனால தான் தண்ணி இருக்கு மாநாடு. எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டம் நாளைக்கு தமிழக வெற்றிகள் சார்பாக அது இல்லை, நான் 17ஆம் தேதி பீகார் தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம்னு சொல்லி சொல்றாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்கிறாரு 60-70 லட்சம் வாக்கை இது பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சோன்னா, இப்போது பீகாரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாங்கிறீங்க. ஆனால் எனக்கு 13 கேள்விகளை கேட்குறீங்க. இந்த 13 இதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க. இப்போ என் அம்மா எங்கள் ஊரில் இருக்கா, எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டார். நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சான்றிதழை வச்சுருக்கேன்ல, ஒரு வாக்கை நீக்கி விட வேண்டியது என்ன? இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன? போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க. எப்போ கண்டுபிடிச்சிய? நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லோரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒரு வேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பித்து என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேர்த்தா தானே? இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கிட்ட இது இல்லை, டெத்து சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாமல் தான் இருந்தா இவ்வளோ நாள். சொல்லுங்கள். 4500 வாக்காளர்கள் கொளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. இப்போ 4500 போலி வாக்காளர் வாக்கு சொல்லி தான் வென்றிருக்கேன். நீங்கள் அதனால் நீங்கள் உங்கள் வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? 4.5 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாரு. இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க. பெரிய அறிஞனே சொல்கிறான், தமிழ்நாட்டு முதல்வரே சொல்கிறாரு, இந்த 13 இதையும் பூர்த்தி செய்கிறதுக்கு படித்தவங்களாலே முடியாது. நான் இப்போ எங்கள் ஆத்தால் அப்போ என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்தில் ஓட்டு போட்டீங்கன்னா? இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்போ வேறு வீட்டில் இருக்கேன். இன்னும் நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றான். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ என் வாக்கு என்ன ஆகுறது? சொல்லுங்கள். அதிமுக ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஆதரிக்கிறேன். அது கூட்டணி எஜமா கொண்டு வர்றாரு. அப்போ திமுக அது என்ன செய்யுதுன்னா, எதுக்கிற மாதிரி இப்போ புதிய கல்விக்குழு எதுக்கிற மாதிரி ஏற்றுட்டு வேறு பேரில் நிறைவேற்ற மாதிரி எதுக்குத்தானா அவசரமாக சட்டசபை கூப்பிட்டு இந்தந்த காரணத்துக்கு எதுக்கிறது ஏற்க முடியாதுன்னு சொல்லணும்ல. அதை விட்டுவிட்டு நீங்கள் பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டது யார்? நீங்கள் ஆஃபீஸர்லாம் யார்? ஹெல்த்து லேபர் அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? கொசு மருந்து அடிக்கிற ஆள், இந்த சத்துணவில் அங்கன்வாடியில் வேலை செய்கிறம்மா, இந்த சத்துணவு வேலை செய்கிறம்மா, இவங்கெல்லாம் எப்படி அதை செய்வாங்க சொல்லுங்கள்? இதெல்லாம் நியமித்தது நீங்கள். கூடவே உங்கள் ஆள் போய் இது நான் ஒரு வேளை அந்த கட்சியில் என் தலைவர் படமும் என் படமும் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா பூராவட்டையும் தூக்கிட்டு போவானா இல்லையா? சொல்லுங்கள். சொல்லுவல்ல. ஒரு வேளை போகும்போது தம்பி விஜய் படம் இருக்குன்னா இவன் நமக்கு இல்லையா ஓட்டு தூக்கி விட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டு தான் அதிகமாக, இஸ்லாமியர் ஓட்டு தான் தூக்கி விடப்பட்டிருக்குன்னு பீகாரில் சொல்கிறான். இப்போ இங்கே தூக்கி விடுமா விடாத? பிஜேபி தூக்கி விடுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகி புயலில் 200 பேருக்கு மேலே கடலில் போய் நாயர்கோயிலில் இறந்து போனாங்க, கன்னியாகுமரியில். நாங்கள் பெரும் போராட்டம் போகிறோன்னா உடலையாவது எடுத்து கொடுங்க. அப்போது இந்த விண்ணூர்தியில் சரசரன்னு வித்த காட்டுச்சுல்ல இந்த ஒரு இதில், அது மாதிரி எத்தனை விண்ணூர்தி வச்சுருக்குது, எவ்வளோ போர்க்கப்பல் வச்சுருக்குது, எடுத்துக்கிட்டு வந்து இந்த உடலே அது கொடுக்கலாம்ல. சனம் கடிச்சு செத்து போயிட்டான் பிள்ளைய அடக்கமாவது பண்ணிக்கிறோம்னு தரலை. ஆனால் அவ்வளவு கிறிஸ்தவ மீனவன்ட்டு
இந்த தேர்தலை நமக்கு ஓட்டு போட மாட்டான்ட்டு 40,000 வாக்காளரை தூக்கி விட்டுச்சா இல்லையா சொல்லுங்கள். அதே மாதிரி வேலையை செய்யும். நீங்கள் வேணால் பாருங்கள், செய்யும். அவர் முடிவு பண்ணிட்டாரு, தமிழைங்க சோத்துக்கு செத்த வயலுக சோறை போடலாம், ஏதாவது கை காசுக்கு சாராயம் செலவுகளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், வாக்கை வாங்கி வென்றலான்னு நினைக்கிறப்ப. எப்படி இருக்கு பாருங்க, 3 வேளை சோறை போட்டு சரி பண்ணுறவில்ல. ஆனால் வேலை யாருக்கு தெரியுமா? முதலாளிக்கு வேலை செய்யணும். நான் முதலாளிக்கு வேலை செய்வேன், என் உழைப்பை சுரண்டி அவன் லாபத்தை குவிப்பான். நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துட்ற, 270 கோடி அவனுக்கு கொடுத்துட்ற. ஆனால் நான் வேலை செய்வேன், நான் செத்து போயிட்டா 10 லட்சம் அரசு என் காசில் மக்கள் காசில் கொடுப்பேன், எனக்கு என் மக்கள் காசில் சோறு போடுவேன். ஏன் அவன் என்ன பண்ணுவான் முதலாளி? இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்தில் எந்த நாட்டில் செய்ய ஆளை பத்திரிக்கையில் கொழுப்படுத்து ஒருத்தன் சாராயம் காய்ச்சுவேன், இதை கொழுப்படுத்து போய் குடிச்சிட்டு சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுக்கும். கூட்டத்தில் நெரிசலில் போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவேன், என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுத்துரும். ஆனால் விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி என் அக்கா தங்கச்சி 5 பேர் சாவான், காசு கொடுக்காது. நாட்டை பாதுகாக்க போய் இராணுவத்தில் செத்து வருவான், போய் ஒரு மாலை வச்சு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு. எப்படிப்பட்ட நாடு பார்த்தியல்ல? தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும்? தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்யும்? தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நியமிச்சதாரு, அப்புறம் யாருக்கு வேலை செய்யும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறதா சொல்லுங்கள்.